இல்ல நான் தான் பான்லே ஆவாஸ் பான்லே அவர் இப்போ வீட்ல இல்ல. அது தெரிஞ்சுதான் நான் வந்திருக்கேன். அப்பா என்ன இப்படி சொல்ல வந்துட்டே இருக்கீங்க? சொல்லவா? காலிங் பெல்ல எவ்வளவு நேரமா அழுத்திக்கிட்டு இருக்கேன். நீ டோரை திறக்கலையே பத்தியா? அதான் நீ கத்துற சவுண்ட கேட்டு நான் பயந்து இங்க ஓடி வந்தேன். நீ மட்டும் தான் தனியா இருக்குன்னு நான் ஓடி வந்தேன். அப்பப்ப இப்படி வரும். இந்த டைம்லயா? கால் பண்ணிட்டு வந்திருக்கலாம்ல. குட் கொஸ்டின். ஒரு நிமிஷம் டைம் கொடு வித்யா. அவரு உன் வீட்டுக்காரரு, நான் பக்கத்து வீட்டுக்காரரு. நானும் உன் வீட்டுக்காரருக்கு சமந்தான். பால் சார், நான் ஏதோ தூக்கத்துல கனவு வந்து கத்திருப்பேன். நீங்க போலாம். தூக்கத்துல கத்துன மாதிரி இல்ல, ஏதோ டென்ஷன்ல கத்துன மாதிரி இருந்துச்சு. வித்யா, இந்த உடம்புல மனசு சரியில்லைன்னா அந்த உடம்பு போன மாதிரி தான். எனக்கு தலை வலிக்குது. ப்ளீஸ் நீங்க வெளிய போங்க. நோ தலை வலிக்குதா? மேல பெட்ரூம் இருக்குல்ல, ஜெண்டு பாம் போட்டு தேய்க்கிறேன். தலைவலி நிமிஷத்துல சரியாயிடும். ஜெண்டு பாம். அபாஸ் பால் சார், நில்லுங்க. சொல்லிட்டே இருக்கல, ஏன் கேட்க மாட்டேன்றீங்க? முதல்ல நீங்க வெளிய போங்க ப்ளீஸ். வெளிய போங்க. எதுக்கு வித்யா இவ்வளவு டென்ஷன் ஆகுற? நான் ஒன்னும் டென்ஷன்லாம் ஆகல. நீங்க முதல்ல வெளிய போங்க ப்ளீஸ். எழுந்து போங்க. வீட்ல இருந்தா இல்லீகல்னு சொல்லுவாங்க. கள்ளக்காதல், தொட்டுக்க ஊர்கா, இதெல்லாம் ரொம்ப நல்லா இல்ல. ஏன் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க? வெளிய போங்க. குட் क्वेश्चन. ஒரு நிமிஷம் டைம் கொடு வித்யா. இப்ப டிவில நியூஸ் பாத்தியா? சமீபத்துல 3 பேரு மேகனாங்கிற பொண்ணை வெறித்தனமா ரேப் பண்ணி கொன்னுட்டானுங்க. அந்த 3 பேரும் ஜெயில இருந்து இப்ப தப்பிச்சிட்டாங்களா? நீ கூட சூப்பரா தப்பிச்சிட்டியே. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, அது வந்து நான் இப்ப என்ன சொல்றேன்னா, நான் கூப்பிடாமே ஸ்பீடா வந்துட்டேன். அவங்க செட்டி கேங் மாதிரி டைபர் கேங்கா. உன்ன மாதிரி தனிமையில இருக்க பொண்ணுங்க தான் அவனுங்களுக்கு டார்கெட்டா. ஏமா என்ன சத்தம்? அவங்க தான் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். வாங்க போய் பார்க்கலாம். வாங்க. இல்ல முதல்ல வாங்க போய் பார்க்கலாம். வாங்க. இல்ல நான் வரல. ஐயோ தள்ளதமா போறேன். என்னமோ வெளியில போயிருக்கான்னு சொன்ன. உங்ககிட்ட போய் சொன்னேன். என் புருஷனை நான் தான் கொன்னேன். நீ கொலை பண்ணியா? ஆமா, நான் தான் கொன்னேன். ராகுல், இந்தியாலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆட் ஃபிலிம் மேக்கர். ஆக்ஷன். என்னம்மா ஷாட் நடுவுல வந்து இப்படி பண்ணிட்ட? இது ஷூட்டிங்மா. உங்க ஷூட்டிங்காக இந்த வாயில ஜீவனை கொல்ல பாக்குறீங்களா? இந்த இடத்துல நீ இருந்தா தெரிஞ்சிருக்கும். ஆளும் மூஞ்சியும். நான் புத்திரப்பள்ளி சுந்தரையான் ஒரு பெரிய அநாத ஆசிரமல வளர்ந்த அநாத. அந்த ஆசிரமத்தோட ஃபவுண்டர் சுந்தரையா ஏய் மகாலட்சுமி, இங்க வா. என்னக்கா? உங்க அம்மா சமையல்லாம் பயங்கரமா கலக்குறாங்க போல. இங்க வரைக்கும் வாசனை வருது. அம்மா இல்லக்கா, யாரோ ஒரு அங்கிள் நமக்காக பிரியாணி பண்ணிக்கிட்டு இருக்காரு. பிரியாணியா? ஆமாமா வித்யா, யாரா இருந்தாலும் கொஞ்சம் பணம் கொடுத்து செஞ்சு கொடுங்கன்னு சொல்லுவாங்க குழந்தைங்களுக்கு. ஆனா இவரு
தான் கையாலேயே குழந்தைங்களுக்கு பிரியாணி செஞ்சு கொடுக்கணும்னு ஆசைப்படுறாரு. எக்ஸ்கியூஸ் மீ, ஐ அம் வித்யா. நைஸ் டு மீட் யூ. I love you. I love you. I love you. வாடா. I love you. ப்ளீஸ் ஸ்டாப் இட். வந்ததுல இருந்து நானும் பார்த்துட்டு இருக்கேன். ஐ லவ் யூ ஐ லவ் யூன்னு ஹாட் ஸ்டாக் மாதிரி குறைச்சு பின்னாடியே வந்துட்டு இருக்கீங்க. அவன் யாருங்க நீங்க? ஹலோ மேம். This is Mr. Rahul, our famous ad filmmaker. இந்தியாவில் டாப் மோஸ்ட் கம்பெனி சிஇஓஸ் எல்லாருமே சாரோட அப்பாயின்மெண்ட்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவர்கிட்ட ஒரே ஒரு ஆட் ஃபில்ம் பண்ணா போதும், பெரிய மாடல் ஆயிடலான்னு எவ்வளோ மாடல்ஸ் சாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட இவரு இப்போ உங்களுக்காக. That's okay. சந்தோஷ், வித்யா, என்னை பற்றி தாஸ் சொன்ன அளவுக்குலாம் நான் கிடையாது. நான் யூஸ்வலி ஒரு ஆட் பண்ணாலோ ஸ்டில் எடுத்தாலோ என்னை விட யாரும் நல்லா எடுத்துட முடியாதுன்னு ஒரு சின்ன திமிர் இருக்கும். அண்ட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நான் வச்ச ஃப்ரேமில் நீ என்டர் ஆகி அந்த ஃப்ரேமோட பியூட்டி 100% அதிகமாகிட்டேன். இட்ஸ் $1 million ஷாட். இப்படிப்பட்ட ஒரு பொண்ணு என் லைஃப்பில் வந்தா என் லைஃப் இன்னும் நல்லா இருக்குன்னு எனக்கு தோணுது. ஸோ எனக்கு ஒன்று கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுது. இன்னும் என்ன வித்யா யோசிச்சுட்டு இருக்க? சரின்னு சொல்லு.